500 ஆண்டுகளுக்கு முன் விவசாயம் முழுவதும் பாரம்பரிய முறையிலும் இயற்கையை சார்ந்தும் இருந்தது. விவசாயிகள் மர உழவு கருவிகள் பயன்படுத்தி கைமுறையில் நிலத்தை உழுதார்கள். இயந்திரங்கள் அல்லது நவீன நீர்ப்பாசன முறைகள் இல்லாததால் மழையை அதிகமாக சார்ந்திருந்தார்கள். விதைகள் இயற்கையானவை மற்றும் தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டன. விளைச்சல் இன்று போல அதிகமாக இல்லை. இருந்தாலும் அவர்கள் நிலத்துடனும் காலநிலையுடனும் நெருக்கமாக வாழ்ந்தார்கள். இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயம் முற்றிலும் மாறியிருக்கும். நிலத்தில் மட்டுமல்லாமல் உயரமான கட்டிடங்களில் வெர்டிக்கல் ஃபார்மிங் முறையில் பயிர்கள் வளர்க்கப்படும். மண்ணில்லாமல் ஹைட்ரோபானிக்ஸ் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படும். AI மற்றும் ரோபோட்கள் விதைப்பு முதல் அறுவடை வரை அனைத்தையும் கவனிக்கும். காலநிலை மாற்றம் பாதிக்காத கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் உணவு உற்பத்தி நடைபெறும். இதனால் வேகமாகவும் அதிக அளவிலும் விளைச்சல் கிடைக்கும். எதிர்காலத்தில் விவசாயம் இயற்கையை மட்டும் சார்ந்ததல்ல, முழுக்க தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக மாறும்.